லாஸ்ட் வீடியோவில் நம்ம கம்ப்யூட்டர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ரன் ஏ கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நம்மளால் ரன் பண்ணவே முடியும். ஹார்ட்வேர் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் எல்லாமே நம்ம வாங்கிட்டோம், கம்ப்யூட்டருக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வாங்கி அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னா ஆன் பண்ணி பார்த்தோம்னா ஆன் ஆகாது. ஏன்னா அதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, சாஃப்ட்வேர் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க? இட் இஸ் மேட் பை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. C++, ஜாவா, பைத்தான், .NET இது போல் இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலமாக சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் தான். கோடிங் கொடுத்து கிரியேட் பண்ணி சாஃப்ட்வேராக டெவலப் பண்ணுவாங்க. இப்போ ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ட்வேர் என்ன மெட்டீரியல் தெரிஞ்சால் போதும், அதை வச்சு ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணிடலாம். ஆனால் சாஃப்ட்வேர் அப்படின்றது கோடிங், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சாஃப்ட்வேரை பில்ட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். விண்டோஸ் அப்படின்றதும் சாஃப்ட்வேர் தான், லினக்ஸ் அப்படின்றதும் சாஃப்ட்வேர் தான். பொதுவாக அதை சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். அப்புறம் MS Office, நோட்பேட், டேலி, ஃபோட்டோஷாப், ஆண்ட்ராய்டு இதெல்லாமே சாஃப்ட்வேர் தான். நோட்பேட் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நோட்பேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது நோட்பேடுன்னு இல்லை, எந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எடுத்தாலும் இந்த மாதிரி லுக்கு தான் இருக்கும். மேலே டைட்டில் பார் இருக்கும், அதுக்கப்புறமா மெனு பார் இருக்கும். டைட்டில் பார்லேயே லாஸ்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மினிமைஸ், மேக்ஸிமைஸ், க்ளோஸ் இந்த பட்டன்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலமாக கோடிங் கிரியேட் பண்ணுவாங்க. கோடிங் கிரியேட் பண்ணி அந்தந்த பொசிஷனில் என்னென்ன வரணும் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி கோடிங் மூலமாக அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ அந்த இடத்துல அன்டைட்டில்டு அப்படின்றது இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே அன்டைட்டில்டுன்னு இருக்கும். ஏதாவது டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நேமில் சேவ் பண்ணிங்களோ அந்த நேம் அங்கே வந்துடும். இதுவும் கோடிங்கில் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா மெனு பாரில் எத்தனை மெனு வரணும் அப்படின்றதையும் கோடிங்கில் தான் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மெனு கிளிக் பண்ணால் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று வரும். அதையும் கோடிங்கில் கிரியேட் பண்ணுவாங்க. அதில் என்னென்ன வரணுன்றதையும் டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அதையும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒர்க் ஏரியாவில் கர்சரை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்றதும் கோடிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் தான். மினிமைஸ் பண்ணுறோம், அது போய் கிளிக் பண்ணுறோம்ல, கிளிக் பண்ண உடனே அது மினிமைஸ் ஆகுது, அதையும் கோடிங்கில் தான் எழுதுவாங்க. மேக்ஸிமைஸ், க்ளோஸ் இது போல் எதாக இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது மூலம் தான் சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்குற இந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கேம்ஸ் இருக்குல்ல, கேம்ஸ் கூட சாஃப்ட்வேர் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் கோடிங் மூலமாக தான் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. அந்த கேம் எல்லாமே கூட ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமாக கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சாஃப்ட்வேர் அப்படின்னாவே 2 டைப்ஸ் தான் இருக்குது. சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றது கம்ப்யூட்டர் ரன் ஆகிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கம்ப்யூட்டரில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைனாவே அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண பிறகு இன்ஸ்டால் பண்ணுறது. நம்ம தேவைக்கேற்ற ஒர்க்கை இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஈஸியாக ஒர்க் பண்ணி கொடுக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை ஷார்ட்டாக ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேம்ஸ் கூட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் தான் வரும். ஓகே, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு இன்னொரு நேம் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஷார்ட்டாக OS. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்ப்யூட்டரில். அது இல்லைன்னா கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகாது. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் வர OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மொபைலில் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. மொபைலும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான், மொபைல் கூட மினி கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுலேயும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும், இருந்தால் தான் அதுவும் ஒர்க் ஆகும். இப்போ ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் iOS அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஐஃபோன் தவிர்த்து மற்ற பிராண்ட் மொபைல்லாம் பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ஷனை டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ விண்டோஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிரியேட் பண்ண இயர்லேருந்து பார்த்தோன்னா நிறைய OS டெவலப் பண்ணிகிட்டே வந்தாங்க. விண்டோஸ் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங்கில் கொடுத்தாங்க அப்படின்னா
விண்டோஸ்லேயே வந்து 10 வெர்ஷன் வந்துடுச்சு. அதனால தான் விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ விண்டோஸ் 10க்கு அப்புறம் விண்டோஸ் 11 கூட வந்துடுச்சு. இது போல் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெர்ஷனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்த ஓஎஸ்க்கும் இப்போ இருக்கிற ஓஎஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒர்க் பண்ணுற அந்த மெத்தடாக இருக்கலாம், யூசர் ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஆண்ட்ராய்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. வேறு மொபைலில் பார்க்கும்பொழுது ஆண்ட்ராய்டு வேறு வெர்ஷன் இருக்கும்பொழுது ஒர்க்கிங் மெத்தடாக இருக்கலாம், ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கலாம், எல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அடுத்தடுத்த வெர்ஷனில் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் நாட் ரன் வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரன் ஆகாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கணும். இருந்தால் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையே நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். இதுவும் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மூலமாக தான் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. இதெல்லாமே இருக்காது. இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து எம்எஸ் ஆஃபீஸ்லாம் இருக்காது. இது தனியாக நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ விண்டோஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாவே அது கிட்டத்தட்ட 14,000 வரும். அந்த 14,000 கொடுத்து ஒரிஜினல் ஓஎஸ் வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. அதில் வந்து அவங்க ஒன்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ எம்எஸ் ஆஃபீஸில் தான் அது எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா இதையும் நீங்கள் என்ன பண்ணியாகணும், அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கி இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து தேவைக்கேற்ற மாதிரி தான் வாங்குவாங்க. எந்தெந்த இடத்துல இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி வாங்குவாங்க. இப்போ வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபோட்டோ ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவை, ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்க, யார் அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் கொடுத்து அந்த சாஃப்ட்வேரை வாங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபோட்டோஷாப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சாஃப்ட்வேரை அமௌண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க ஒர்க்கை கண்டுபிடிப்பாங்க. அமௌண்ட் இல்லாமல் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னா நெட்டில் இருக்குது. நெட்டில் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் நிறையா இருக்கும், பைரேட்டட் வெர்ஷன்ஸும் நிறையா இருக்கும். ஓஎஸும் சரி, எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாம் வந்து லீகல் கிடையாது, இல்லீகல். லீகலாக கரெக்டாக ஒரு காலேஜாக இருக்கலாம், ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸாக இருக்கலாம், அங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு 100 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா 100 சிஸ்டத்துலேயும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணணும், தேவையான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே லைசன்ஸ் வெர்ஷனாக இருக்கணும். ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க, சிடியை வாங்குவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ப்ராடக்ட் கீ கொடுப்பாங்க. அந்த கீ மூலமாக தான் நம்மளால் அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் வந்து கீ கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் கீயை வந்து நம்ம என்டர் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு சில லேப்டாப்லாம் இருக்குது, கவர்மெண்ட் லேப்டாப்லாம் இருக்குது. அந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்கும்பொழுதே கூட ஒரு ப்ராடக்ட் கீ கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ப்ராடக்ட் கீ என்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ப்ராடக்ட் கீயை வந்து உங்கள் கையிலே கொடுத்துட்ருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் கீயை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நெட்டில் ஆக்டிவேட் கொடுத்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இது போல தான் ஒவ்வொரு சாஃப்ட்வேர். இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு ப்ரௌசர், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது. வாட்ஸ்அப் அப்படின்றது சேட் பண்ணுறதுக்காக, இது வந்து மொபைலில் இருக்கிறது. வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப் வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ வந்து எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பார்ப்போம். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறோம், தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது வேணும் அப்படின்னா டேலி அப்படின்றத நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபோட்டோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை சார்ந்து தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம்னா எது வேணா இருக்கலாம். இப்போ ஒரு விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸ், அந்த மாதிரி சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். உங்களுக்கு டேலி, ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதாவது இருந்தாகணும். விண்டோஸோ இல்லை லினக்ஸோ ஏதாவது இருந்தாகணும். அப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட ஹார்ட்வேர் இருக்கணும். ஹார்ட்வேர் அப்படின்றது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஹார்ட்வேர் இருக்கணும். அப்போ ஹார்ட்வேர் இருக்கணும், அதுக்கப்புறமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கம்ப்யூட்டரில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துருப்போம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெமரி பற்றியும் யூசர்கிட்டேருந்து கம்ப்யூட்டருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம்.